தாவீது சின்ன வயதுலேருந்து கோலியாத்திட்ட யுத்தம் பண்ணதுலேருந்து அப்படியே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாருக்கா யுத்தம் பண்ணா? ஏதோ தனிப்பட்ட பகையா, தனிப்பட்ட விரோதமா? ஒன்றும் கிடையாது. அவங்க அண்ணன்மாரோட போய் அவன் போராடி சண்டை போடலை. அவங்களுக்கெல்லாம் இவனை பார்த்தா பிடிக்காது, ஆனாலும் அவங்களோட சண்டை போடலை. எந்த தனிப்பட்ட பகைக்காகவும் யார்ட்டையும் சண்டை போடலை. சவுல் தனிப்பட்ட விதமாக தன்னிட்ட சண்டைக்கு வந்தான், ஆனால் அவன்கிட்ட ஒதுங்கி தான் போனானே தவிர சண்டை போடலை. அவன் போட்ட எல்லா யுத்தங்கள் யாருக்காகனா கர்த்தருடைய ஜனங்களுக்காக தான் யுத்தம் பண்ணான். அவன் பண்ண யுத்தங்கள் எல்லாமே கர்த்தருடைய நாமத்திற்காக தான் பண்ணான், தேவ ஜனங்களுக்காக பண்ணானா. எல்லாம் யுத்தம் பண்ணி பாருங்க, கொள்ளை உடைமைகள் எல்லாம் சேர்த்து பொண்ணு வெள்ளி எக்கச்சக்கமாக சேர்த்துட்டான். டன் டன்னா சேர்த்து வச்சிருக்கான். எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு அவன் எதுக்காக இவ்வளோ ஆசைப்பட்டு சேர்த்தான்னு கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு சேர்த்தான். இப்போ அவனுடைய மூப்பரெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயம் கூடாரத்தில் இருக்கு, நான் கேதுரு மர வீட்டில் இருக்கேன், நான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி இடத்தெல்லாம் வாங்கிட்டேன். ஆண்டவரும் திட்டம் கொடுத்துட்டாரு. கட்டலான்னு ஆரம்பிக்க போனால் கர்த்தர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ யுத்த மனுஷன், நிறைய ரத்தம் சிந்திருக்க, நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னான். You see, it was a very humbling experience for David. தாவீதுக்கு இது ஒரு வெட்ககரமான ஒரு அனுபவம். அதாவது எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சி செய்து அவன் பணத்தை சேர்த்துட்டு திட்டம் பண்ணி இடத்த வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கட்டலான்னு போகும்போது கர்த்தர் விடலைன்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மைப்படுத்த அனுபவமாக இருக்கும் தெரியுமா? அது மாத்திரம் இல்லைங்க, நீ கட்டக்கூடாதுன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, ஆண்டு சொல்கிறாரு உன் மகனாகிய சாலமோன் கட்டுவான்னாரு. அங்கே தான் பிரச்சனையே. இப்போ சாலமோனை பார்த்தீங்கன்னா தாவீதோடு ஒப்பிடவே முடியாது. சாலமோனே சொல்கிறான், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இந்த ஜனத்துக்கு நியாயம் செய்கிறது கூட எனக்கு ஞானம் இல்லைன்னு அந்த பையன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பெரிய யுத்த வீரனாக இருக்கலாம், நீ பெரிய பலசாலியாக இருக்கலாம், நீ பெரிய ஞானியாக இருக்கலாம், அனுபவசாலியாக இருக்கலாம், நீ கட்டாத, அனுபவமே இல்லாத சின்ன பையன் கட்டட்டும்ன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் மொத்தத்தையும் சேர்த்துட்டு அனுபவமே இல்லாத ஒரு பையன் கட்டணுமா? இது என்ன இது? அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சதை நான் கூட செய்ய முடியாதா? கர்த்தர் சொல்ல செய்யக்கூடாது, நீ செய்யாத, நீ கட்டாத. யாராவது நம்ம இப்படி சொன்னால் எப்படி இருக்குங்க? சொல்லி பாருங்க. உதாரணமாக உங்களை இப்போ உதாரணமாக நீங்கள்லாம் ஒரு பெரிய கொயரில் இருக்கீங்க வச்சுக்கிடுங்க. உங்களை 60 நாள் ப்ராக்டிஸு கூப்பிட்றாங்க. 60 நாள் காலையில் சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் வேறு ப்ராக்டிஸ் பண்ணின்னு பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஃபைனல் பாட்டு பாடுற நேரத்தில் நீ வேணான்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் பாடுவாங்க, நீ வேணாம், சண்டே ஸ்கூல்லேருந்து பாடுவாங்க, நீங்களாம் உட்காந்து கேளுங்க, கை தட்டுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும்? சொல்லுங்கள். நம்மளுக்கு பிடிக்குமா? அது செய்கிறது பிடிக்குமா? உதாரணமாக கல்யாணத்தில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தான் கேக் வெட்டணும்னு வாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லியிருப்பாங்க, நான் வரமாட்டேன், எனக்கு வேண்டாங்க. இல்லைங்க, நீங்கள் தான் வெட்டணும்னு வாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆசை இவங்களுக்கே கிளம்பிடும். பரவாயில்லையே வெட்ட சொல்லிட்டாங்க. கேக்கு வெட்டுறதுக்குனே தனியாக ஷாப்பிங் வேறு போயிருப்பாங்க. புடவை, அதுக்கு மேட்சிங்காக கிளிப்பு எல்லாம் மாட்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜில் ஏறலான்னு போது, இல்லை இன்னொரு பெரியம்மா வந்திருக்காங்க, அவங்க கட் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்? அப்படி யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலை நிறையா இருக்குது நம்ம லைஃப்பில். இந்த மாதிரி நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருப்போம், வேற ஒருத்தன் அப்படி தட்டிட்டு போவான். இந்த மாதிரி யாராவது செஞ்சால் திருப்பி அவங்கள முகத்துக்கு முகமாக பார்ப்பீங்க? கல்யாணத்தில் சாப்பிடாமலே வீட்டுக்கு போயிருவீங்க, அதுக்கப்புறமா ஃபோனே பேச மாட்டீங்க. உன் உறவும் வேணாம், உன் பழக்கமும் வேணாம், இப்படி என்ன அவமானப்படுத்தினீங்க. நான் கேட்டேன் கேக்கு வெட்டுறேன்னு, போகிற வழியில் சபிச்சுக்கிட்டே வரப்போ அவன் நல்லாவே இருக்க மாட்டான், சொல்லிட்டே தான் போவோம். எதுக்கு? சொன்ன வார்த்தை இப்படி எல்லாரையும் ஆசைப்படுத்தி ஏங்க வச்சு இப்படி கழுத்தான். சொல்லுவானோ சொல்ல மாட்டானா? தாவீது பாருங்க, இத்தனை வருஷம் சண்டை போட்டு அவன் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு போய் நின்னா, நீ கட்ட வேணாம் போ. நிலம் வாங்கினது இவர், திட்டம் வாங்கினது இவர், பணம் சேர்த்தது இவர். யார் கட்ட போகிறா? உங்கள் பையன் இருக்கானே, போக கூட வரது கூட தெரியாது அவனுக்கு, ஒரு நியாயம் செய்ய தெரியாது, அவன் கட்டுவான். எப்படி இருக்குங்க? இப்படி கர்த்தர் அவனுக்கு சொன்னபோது அவன் போய் மோங்கப்புற போய் விழுந்துட்டு தூங்கலை. இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர், இனிமேல் இந்த ஆண்டவரே எனக்கு வேணாம், இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு போய் கோச்சிக்கிட்டு போய் படுத்துக்கல. இனிமேல் இந்த கடவுள் பக்கமே நான் வரமாட்டேன். அப்படியா நடந்துச்சு? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுபடி செய்யுங்க ஆண்டவர், நான் நினச்சது நடக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் தான் பெரியவர். எப்போ நீ செய்யாதன்னு சொன்னவரை பார்த்து நீ பெரியவர், உண்மை தவிர ஒரு தேவனே இல்லை. தாவீது தன் முடிவு மகிமையாக முடிச்சான்னா சும்மா இல்லைங்க.
தன்னுடைய விருப்பத்தின்படி தேவன் செயல்படலைன்னு தேவனை விட்டு விலகல அந்த மனுஷன். சேர்க்கறதா என் வேலைன்னா நான் சேர்த்துட்டு போகிறேன், கட்டுறது இன்னொருத்தன் வேலைன்னா கொடுத்துட்டு போகிறேன். அவருடைய மகனை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ நல்ல பலங்கொண்டு திடமனதாக இருந்து இந்த காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். இந்த ஆலயத்தை கட்டி தீரு மட்டும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தை நான் சொல்றது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இந்த மனிதன் இவ்வளோ மகிமையாக முடிந்ததுக்கு the second reason என்ன தெரியுமா? he handled the denials with humility. வேண்டாம் என்று கர்த்தர் தடுத்த காரியங்களை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். கர்த்தர் தன்னை நடத்தின பாதைகளுக்கு தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டான். அதை எதிர்த்து பேசலை, அதை கண்டு கோபம் கொள்ளலை, அதை பார்த்து மனம் வருந்தலை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் செய்யணும்னு நினச்சது செய்ய முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இதுவரைக்கும் நீர் எனக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இவ்வளோ தூரம் நான் வந்ததே பெருசு ஆண்டவரே. அதை நினச்சான் அவன். நம்ம நிறைய வேளை வந்த பாதையை மறந்ததுனால என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என் கௌரவமே போச்சு. நம்ம கௌரவம் என்னன்னு எண்ணி பார்த்தா நமக்கே தெரியும், ஒன்றும் கிடையாது, சொல்லிக்கிறப்பல ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த வரட்டு கௌரவம் வாங்க தெரியுமா நம்ம ஊரில், அதை வச்சுக்கிட்டு கோபுரமே கட்டிடுவோம் நாம். என் கௌரவமே கெட்டுப்போச்சு. அதில் வர சில பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. உண்மை யாருக்குமே தெரிஞ்சுக்க நம்ம கேட்க விட்டுறது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. அவங்க வேற ஏதோ பார்த்து சிரிச்சிருப்பாங்க, ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்னா நம்மளை கேவலமாக்கிட்டாங்க எல்லாருக்கு முன்னாடி. என்னமோ நம்மளால் கல்யாணமே நின்றுட்ட மாதிரி. ஒரு கேக்கு வெட்டுறத செய்யாதன்னு சொன்னாலும் அப்படி எவ்வளோ மன வருத்தங்க. எத்தனை நாள் எழும்ப மாட்டேன் தெரியும் படுக்க விட்டு. இது சின்ன வேலையா? இது எவ்வளோ பெரிய வேலையை செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே உண்மை போல ஒருவர் இல்லையப்பா, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்க பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தேன் நான், என்னை ஒரு ராஜாவாக்கி அழகு பார்த்தீங்களே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. அது எவ்வளோ தாழ்மையாக அது தேவ சமூகத்துக்குள்ளே உடனே போய் அர்ப்பணித்தாங்க தன்னை கர்த்தருக்கு. மேட்டுமையாகவே இல்லை. he was so humble before God. வேதம் சொல்லுது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்து. அதனால தான் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். மகிமையான ஒரு முடிவை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நம்ம எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கூட அடம் பிடிக்கிறோம் தெரியுமா? நான் நினச்சதை அவர் செய்யலை, அப்புறமா இருக்கு பாருங்க அப்படி. சில பேர் ஆண்டவருக்கே டைம் வேறு கொடுப்போம். இந்த வருஷம் வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருப்பேன், இந்த ஜபம் மட்டும் கேட்கல, இனி சர்ச்சு பக்கமே வரமாட்டேன், ஆவடி பக்கம் வரமாட்டேன், வேப்பம்பட்டு பக்கம் வரமாட்டேன், எந்த பட்டு பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கே கண்டிஷன்ஸ் போடுவோம். நம்ம சொல்கிற அப்படி நம்ம சோதிக்கப்பட்டுடுறோம். தாவீதை பாருங்க, கட்டாதப்பானா உடனே தேவ சமூகத்தில் போய் உட்காந்துட்டான். ஆண்டவரே இதுவரை கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய கிருபப்பா. எதுக்கு? வேண்டான்னு சொன்னதுக்கு. நம்மளை ஆண்டவர் கட்டுன்னு சொல்லியிருந்தா போய் உட்காருவோம், கட்டாதன்னு சொன்னால் உள்ளே எட்டி பார்க்க மாட்டோம். ஆனால் செய்யாதன்னு சொன்ன வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னானா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரவாயில்ல, நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். தாழ்த்தின ஒரு மனுஷன் முடிவிலே மகிமை அடைந்தான். அல்லேலூயா.